உங்ககிட்ட 1700 அண்ட் ஒன் டே இருந்தா போதும். பாண்டிச்சேரி டு பெங்களூர் ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணி போயிட்டு எப்படி இந்த ரெண்டு ஸ்பாட்டை ஒரே நாள்ல பார்த்துட்டு வந்த டிப்ஸ் சொல்றேன். சேவ் பண்ணிக்கோங்க. ஹலோ நமஸ்தே, நான் உங்க சிவி. பாண்டிச்சேரில இருந்து பெங்களூருக்கு டெய்லி நைட் நிறைய பஸ் அவைலபிளா இருக்கு. மினிமம் 600 rupees இருந்து டிக்கெட் ஸ்டார்ட் ஆகும். உங்க கன்வீனியன்ட்டுக்கு புக் பண்ணிக்கோங்க. இங்க இருந்து கிளம்புற எல்லா பஸ்ஸுமே பெங்களூர் மெஜஸ்டிக் வரைக்கும் போகும். அங்க இந்த மாதிரி புள்ளையார் கோயில் உங்களுக்கு தெரியும். புள்ளையார் கோயில் ஆப்போசிட்ல போனீங்கன்னா 80 rupees வந்து ஃப்ரெஷ் அப் ரூம் இருக்கும். அங்க ஃப்ரெஷ் அப் ஆயிக்கோங்க. வெளியே வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் இங்கே முடிச்சிருங்க. மெஜஸ்டிக்ல இருந்து ஹோஸ் கோட்டுக்கு டைரக்டா ஒரு பஸ் இருக்கு. அதுல ஏறி ஹோஸ் கோட்ல இறங்கிட்டு இங்க இருந்து காட்டேரி அம்மன் கோயிலுக்கு டைரக்ட் பஸ் இருக்கும். அதுல ஏறினா கோவில் வாசல்ல இறக்கி விட்டுருவாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் கோவில். அதர் சைடுல இருந்து நிறைய பேர் வராங்க. இங்கே அன்னதானம் கொடுப்பாங்க. லஞ்சை முடிச்சிட்டு திருப்பி நீங்க மெஜஸ்டிக்கு அப்படியே ரிட்டர்ன் வந்துருங்க. மெஜஸ்டிக் மெட்ரோல இருந்து ராஜராஜேஸ்வரி மெட்ரோக்கு ஒரு டிக்கெட் எடுத்துக்கோங்க. அங்க இறங்கிட்டு ஒரு ஆட்டோ எடுத்து ஸ்ரீரங்ககிரி சுவாமி டெம்பிள் போகணும்னு சொன்னீங்கன்னா கோயில் வாசல்ல இறக்கி விட்டுருவாங்க. அதே மாதிரி மெஜஸ்டிக் போயிட்டு அங்க இருந்து பாண்டிச்சேரி பஸ் ஏறிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணிட்டு ஒரு ஒன் டே இருந்தா போதும். அந்த ரெண்டு ஸ்பாட்டையும் கவர் பண்ணதெல்லாம் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிட்டு ஜாலியா போயிட்டு வாங்க. லவ் யூ கைஸ்.